எந்த ஓலை குடுத்துல ஆடுது இப்ப வந்து மேல் வேலை தான் முடிச்சுக்குது. அதுக்கு இப்ப இன்னும் கீழ் வேலைக்கு போல. நீ பணம் எவ்வளவு இருக்குதுன்னு குத்தனா அப்ப நான் கீழ் வேலைக்கு போக சொல்லுவேன். இதோட பயங்கரமா இருக்கும். நல்லா இருக்கும். நாய் ஒரு 10 வருஷமா சாப்பிட்டதே கிடக்கு உங்களுக்கு பிரியாணி போட்டது பார்த்த மாதிரி நாக தோங்க போடும்போது காட்ட மாட்டா. ஏய் ஆச்சு வண்டி காட்ட போடு. எடுத்துருவடா சீக்கிரம். ஏய் அவங்க என்ன சைஸ்ல இருக்கிறாங்க நீ என்ன சைஸ் ஜாக்கெட் நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க ஒரு வாட்டி தான் டாப் தேவடியா போய் மைக்கு வாங்கிட்டு வச்சு டாப் ஏன்னா வேணாம் பச்சை சிரிக்கத்தோட நம்ப மாட்டாங்க. நல மாதிரி அவன் நல்லா இருக்கட்டும். நல்ல சாப்பாடு தெரியல முடி விட்டு பையனா கம்யூனிட்டியா முடி விட்டு பையன் பையன் டிகிரி ஃபர்ஸ்ட்க்கிறான் வேலை கிடைக்கலன்னாங்க. மாஸ்டர் பாட்ஸா படிச்சுக்கிறேன். என்ன பைனான்ஸ் இல்ல வேலை செஞ்சேன். பைனான்ஸ் இல்ல இதுதான் முக்கியமான விவகாரமே கேக்குது. என்னதான் வேலைக்கு போறீங்க? பெரிய படிப்பு வச்சுக்கிறேன். அதான் சொன்னீங்க. மாஸ்டர் ஆஃப் பாட்ஸ் போய் சென்னை பூரா சுத்துனேன். எங்கடா எந்த கம்பெனியானாலும் வேலை கொடுக்க மாட்டான். வேலை கிடைக்கல. அங்க சுத்துன வேலை கிடைக்கல. நான் படிச்சதுன்னா படிப்பேன். மாஸ்டர் ஆஃப் பாட்ஸ் எம்ஏ அதுக்கு பக்கத்துல இன்னொரு மாஸ்டர் ஆஃப் பாட்ஸ் மறுபடியும் படிக்கல. நானா போட்டுக்கணும். முதல்ல ஒரு மாஸ்டர் பாஸ் எம்ஏ படிச்சேன். இன்னொரு எம்ஏ நீயே போட்டுக்கிறேன். என்ன அகமே இப்ப நீயே போட்டுக்கிற என்ன சொல்லு தமிழ்ல எம்ஏம்மா. ஆனா மோசமான கம்யூனிட்டியா மாமா வேலைய பாக்குறா. அது இன்னும் கௌரவமா சொல்றடா நீ. இப்ப அதெல்லாம் பார்த்தா வேலை ஆகாது. காலேஜ்ல இருந்து மினிஸ்டருக்கு பிள்ளை கைக்குள்ள வேணா நீ வரியா சும்மா விடுறா. போய் வேலை எங்கடா உழுகுறாளா ஒரு பாரு என்கிறாரு. என்னடா பொசுக்குன்னு தேவடியான்ற என்ன? நீ என்ன டாபர்னு கூப்பிடலாமா? நீ டாபர் தானே? தேவடியா தானே? வேணண்டா. அது வந்து நம்மளுக்கு வந்து டீம் கோடு. அது வந்து டீம் கோடு நம்மளுக்கு. அப்படியா? சரி டாபரு. எப்படியா? இங்க பாருடா, நீ எப்ப போனியோ அப்பதுல இருந்து ஒரு கிராகி கூட கிடைக்கவே இல்ல. என்னத்துக்கு? கிராகியே இல்ல. அடுப்புல பூனை தூங்குதுடா பாவி. பூனை தூங்கக்கூடாது, அந்த புலி குட்டி தூங்குடு பொறாண்டு வந்துடும். நீ வந்த உடனே மன மகிழ்ச்சியா இருக்குது. எத்தனை கிராகி பார்த்து வந்தியா? கிராகியா வரலையா? என்ன ரேட்டு போடுற? ரேட்டா முன்னெல்லாம் முன்ன மாதிரி எங்க இருக்கு ரேட்டு? என்ன ரேட்டு? இப்பெல்லாம் ரேட்டு இருக்குது பாரு. அது இருக்காங்களே எங்க மாமாங்களா இருக்காங்கல்ல, யாரு? நர்சு முடி வயசானவங்களா இருக்காங்க பாரு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு 500 ரூபாய் போறேன்டா. வயசானவங்க 500 ரூபாய். ஆமா. அறியாத பசங்களா ஒரு 300 ரூபாய் போடுறேன். இந்த சின்ன சின்ன தூங்கி இருக்குங்களா அதுங்களுக்கு எல்லாம் ஒரு 100 ரூபாய் போடுறேன்டா. அதுனா வயசானவங்களுக்கு 500, அறியாத பசங்களுக்கு 300, சின்ன பசங்க 100. மொக்கா ரேட் இவ்வளவு சீப்பா இருக்குது. வர மாட்டேன். ஏன்டா அக்கா ரேட் அவருக்கு தெரியும். ஏன்டா
அதோ இருக்கிற வயசானவங்க வந்து எப்படி தெரியுமா, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க மறையிற வரைக்கும் அப்படியே சம்பாநாத்து எப்படி எடுப்பாங்க, அப்படியே சல 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 பிறாங்கி நடப்பாங்கடா. ஓ, சூரியன் சூத்திர குத்துற அளவுக்கு வேலை செய்வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளையை தான் பார்க்க முடியும். அதனாலதான் 500 ரூபாய் அவங்களுக்கு. அறியாத பசங்க வருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. 10 வந்தா 10 நெக்ஸ்ட் போயிடுவாங்க. சின்ன பசங்க தடவுனாலே வந்துரும். நான் பாத்துட்டு உட்காருங்க. புதுசா பொள்ள பிடிக்கும் மாதிரிலாம் வரீங்கடா நீங்க. யார் யார் ஊர்ல வித்தியாசமா இருக்கிறீங்க? உனக்கு தெரியலடா. அவங்க வீட்டு பையனா? அவங்க வீட்டு பையன் அரவிந்த சாமியா? பாரு குழந்தை தூக்கி போறேன்னு வந்து மறடுறாங்க. இப்ப அரவிந்த் சாமினா அங்கிருந்து இங்கேயே வந்துக்கிறேன். நீங்க என்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நோஞ்சியா என் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வேலை இல்லடா. எங்க பார்த்தாலும் இந்தியாவில் தான் சொல்றீங்க. சரிங்க, வந்த காரணம் என்ன சொல்றேன்? திண்ணையில கடந்தவனுக்கு திருக்கணும் வந்தா கல்யாணம்ன்ற மாதிரி அவன் டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாத இருந்து வேலையோட வாங்கிட்டு பொண்ணு கிடையாது திங்கடலாம். சரி, சம்பந்தம் இல்லாத கதையை சொல்ற பத்தியா? உனக்கு காருக்கு சம்பந்தம் வண்டி ஓட்ட கத்துக்கணும். சரிவா, முதல்ல வண்டியில பல பல சமாச்சாரம் இருக்குது, அத கத்துக்கணும். முதல்ல மேல 2 புடிச்சுக்கணும், கைய உடச்சோண்டா அவன் கைக்கு கழும அது ஆறுன்னு இப்படி பிடிக்கணும். ஸ்டேரிங்க அப்படி பிடிக்கணும். நீ வாத்தியார் வேலை பண்ணிங்க. ஏடா புடிச்சிக்கியா? மேல கிடையாது வேலை, நீங்க தாங்குது வேலையே. ஆமா, 3 சமாசாரம் அங்க. ஆமா, அப்படியே ஆன்றா அவ்வளவு ஆர்வமா வண்டி ஓட்ட. கீழே 3 இருக்குது, அதை பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும். ஆமா, கிளட்ச், ஆக்சிலேட்டர், பிரேக் 3 அட்ஜஸ்ட் பண்ணி மெரிக்கணும். 3 ஒண்ணா மெரிச்சுனா ஆக்சிடென்ட் ஆயிடும். சரி, அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. நேரா போனா கை வலி வரும், கீழ் போட்டு போ. போயிட்டு நிலைக்க போனா ஒரு பிச்சை திருமணம்னா அப்படியே நிலைக்க போனா ஒரு பிரிட்ஜ் வரும். அது மேல போன கூடாது, நீ கீழே போ. மேல போடக்கூடாது. ஆமா, கீழே போனா ஒரு சுடுகாடு வரும். அங்க இதுக்குள்ள நீ போறதுக்கு நாள் இல்ல, இன்னும் டைம் இருக்குது. என் மகன உன் கடை 6 லட்சமா 5 தான் நீ உன்னை வைப்போம். ஆச்சா, அது கீழே போனா சுடுகாடு வரும். சுடுகாடு ஒரு ரவுண்டான பிரிட்ஜ் வரும். மறுபடியும் ஒரு பிச்சை போன நிலைக்க போனா ஒத்தவாடை தெரு 9ஆம் நம்பர் வீடு மேல ரைட் டேஞ்ச் ரெடியும். நீ போன உடனே ரிசப்ஷன்ல வெல்கம் பண்ணுவாங்க. உன்னையே கூப்பிடுவாங்க அவங்களே. மூஞ்சி மேரிக்குது. முன்பதிவு செய்யணும். அது ஒண்ணு கிடையாது. பணம் இப்படி இப்படி பார்த்தா ஒரு 4 லட்சம் இருக்கும்.
4 லட்சமா 4 லட்சம் சத்தியமாவா அது மட்டும் போய் சொல்றான் ஒண்ணு கூட அதிகமா இருக்குது வீட்டுல வெயிட்டான பொருள் ஒரு 40 கிலோ இருக்கும் 40 கிலோவா 4 லட்சம் பணம் 40 கிலோவா பொருள் இருக்குது டேய் ஆட்டியோ வந்து லேடிஸ் ஆட்டியோ ஏரியா ஆமா நான் பாத்துக்கிறேன் நீ பாப்பறே தெரியாதா இரு போய் கூட்டி என்னடா லைக் கட்டிச்சி கேக்கியா ஆளு பாவித்து பேசின வந்து மேல அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன தேவையில்ல பணம் தான் வேணும் சைலன்ஸ் நம்ம தேவை பணம் ஆமாடா நான் போய் பேசி பார்த்து கூட்டிட்டு வரேன் ஏன்னா அமுக்கு கூடாத ஏய் நான் வாமா நம்பிக்கை இல்ல வார்மாவே ஏக்கா என்னடா இங்க வா என்ன தோக்கனா பாரு வந்தா கிராக்கி இவனா ஆமா நம்ம தேவை பணம் ஆமா கரெக்ட் பண்ண அவன ஆகட்டும் மாமா என்ன ஆதி ஆபீஸ்ல போன உடனே மாமான்றாங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க வெல்கம் பண்ணு வெல்கம் பண்ணீங்களா முதல்ல என்ன பண்ணணும் நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல வண்டி எங்கிது முதல்ல வண்டி காட்டுங்க நான் வண்டி பார்க்கணும் அவசரப்படாதீங்க வண்டி தானே பார்க்கணும் வண்டி தானே பார்க்கணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் வண்டி வந்துருமா ஆமா என்ன பண்ண சர்வீஸ் விட்டுக்கிறாங்க அப்படியா நான் இப்ப என்ன பண்ணானே இப்ப நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல ஏங்க ஆர்டி ஆபீஸ்ல இப்படிலாம் பண்றாங்க இந்த ஆட்சி பண்ணுவோம் வண்டி வேணா ஆமாங்க சரிங்க மீனா வீட்டுக்கு வந்து வச்சுங்க அப்படியா என்ன பண்ணணும் எந்த ஓலை குடுத்துல ஆடுது இப்ப வந்து மேல் வேலை தான் முடிஞ்சுக்குது அதுக்கு இப்ப இன்னும் கீழ் வேலைக்கு போல நீ பணம் எவ்வளவு இருக்குதுன்னு குத்தனா அப்ப நான் கீழ் வேலைக்கு போக சொல்லுவேன் இது ஒரு பயங்கரமா இருக்கும் நல்லா இருக்கும் நாய் ஒரு 10 வருஷமா சாப்பிட்டதே கிடக்கு உங்களுக்கு பிரியாணி போட்டது பார்த்த மாதிரி நாக தோங்க போடும்போது காட்ட மாட்டா ஏய் ஆச்சு வண்டி காட்டு போடு எடுத்துருவாடா சீக்கிரம் ஏய் அவங்க என்ன சைஸ்ல இருக்கிறாங்க நீ என்ன சைஸ் ஜாக்கெட் இருக்கீங்க எடுத்து குத்துட்டாங்க முதல்ல வண்டி ஓட கத்து போறோம் பயிர் கொடுத்தவல வெத்தல் பாக்கு வச்சு ஆட்சி ஆபீஸ்ல வெத்தல் பாக்கு வச்சு தாம்பலம் மரத்து நீ தானே இருப்ப
மிஸ்டர் கோல்டா எதுக்கு அது ஒண்ணு இல்ல வண்டி ஓட்டும் போது அடிக்கடி ஒரு மீன் வச்சா கார்ல இன்ஜின் ஆயில் சுட்டி போடும் அதனால ஆயில் பத்தல தாங்க ஊத்தி மேட்ச் பண்ணிக்கலாம் நீ எடுத்து பைக் ஆள் ஊத்திட்டு தாங்க ரொம்ப நாளைக்கு ஓடுத்து பார்க்கலாம் அவ்வளவுதான் ஊத்தலாம் அவ்வளவுதானே வாடா இங்க முன்னாடி நான் பொருள் வாங்கினீங்களா கீ வேலைப்பா நான் உங்க இஷ்டமா பணம் காட்டணும்ல பொருள் கொடுத்தல அடிக்கிறா அவளை பார்த்தா மாய பாயிடுவோம் மாட்டாவா என்ன அடிக்கிறா என்னடா என்ன கீ வேலைப்பா அப்புறம் தான் கீழ் வேலை அதேதான் இந்த பக்கமே போந்தது என் வீட்டுல துண்டு எண்ணி போப்படாத டாபரு ஆம்பளை பார்த்துட்டு கண்ணால ஆம்பளைய பார்த்துட்டு சும்மா இருக்குமா இருக்காது மனசு இருக்குமா இல்ல நம்ம ரெண்டு பேர் பண்ணிக்கலாம் என்னடா மேல வைக்கிறேன் மேல வைக்க கீழே தான் வைக்கணும் என்னதா என்ன சொன்னீங்க கைய சொன்னேன்டா இப்படி கீழே தான் வைக்கணும் உடப்ப கட்ட நான் எப்படி பட்டு ஏன் மேல போய் கை வைக்கிறேன் நல்ல இறங்கிய பார்த்து சுத்தி தேடுறேன் எங்கடா இருந்தா சுத்தி தேடுறியா அது ஒண்ணு இல்ல ரெண்டு பேரும் வேட்டைக்கு வந்தோமா காட்டு மிருகம் எதனா அடிச்சு சாப்பிட்டுச்சோன்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது வேட்டைக்கு வந்துல ரொம்ப தண்ணி தாங்க வந்துச்சு அங்கிங்க சுத்தி பார்த்தேன் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இந்த மீசி எங்கடா இப்ப வரைஞ்சா அதான் அதெல்லாம் ஒண்ணு கம்முறியா சத்தியமா காட்டுல சுத்தி முத்தி பார்த்தேன் தண்ணி கிடைக்கல அதனால தூரமா ஒரே ஒரு வீடு மட்டும் இருந்துச்சு ஒரே ஒரு வீடு அங்க போய் தண்ணி குடிச்சு வந்தா தண்ணி கிடைச்சதா தண்ணி குடிச்சுதான் வந்துடானு எனக்கு ரொம்ப நேரமா தண்ணி தாகமா இருக்குது அதுக்கு நானும் சுத்தி சுத்தி தண்ணி தர தண்ணியே கிடைக்கல நீ எங்க தண்ணி குடிச்சேன்னு சொன்ன பத்தியா அங்க தண்ணி குடிப்பாங்களா அங்க வேணா நான் போய் வீட்டுல குடிச்சலாம் டேய் தண்ணி தாக இருக்கும் போதுதான் குடிக்கணும் நான் உன் நாட்டு காவல்காரன் என்ன இந்த மாதிரி அலங்கோலப்படுத்திட்டாங்க நாட்டு மகாராஜா நீ போனா உனக்கு நாஸ்தி பண்றாங்களா ஊருக்கு போலாம் நீ காவல்கார அதனால உனக்கு இந்த நிலைமை நான் ஒரு நாட்டிற்கு மகாராஜா எனக்கு மரியாதையே தனிதான் சரி இப்படி சொன்னா கேட்க மாட்டேன் பட்டா திருடுவா போய் வரேன் தம்பியா தம்பியா அப்பயே போச்சோம் என்ன அது ஒண்ணு இல்ல எங்க நாட்டு மகாராஜா வந்துக்கிறாரு நான் பார்த்து போயிட்டு வா ஐயா வணக்கங்க ஆமா யார் நீங்க நான் யார் தெரியுமா என்னுடைய நாடு கனகபுரி நாடு கனகபுரி நாட்டின் அரசன் நான் அப்படியா வந்த காரணம் கானகத்திற்கு வேட்டைக்கு ஓடி வந்தேன் என்னுடைய அரண்மனைக்கு திரும்புகின்ற சமயத்துல தண்ணீர் தாகம் என்று உரைத்தேன் என்னுடைய காவலன் இங்கே அழைத்து வந்தான் ஐயா நாங்களும் குப்பை நீங்க கோபுரம் ஏணி வைத்தா கூட எட்டாது இங்க அவன் தண்ணி குடிக்கலாமா தாகத்திற்கு தண்ணி எங்கு வேண்டுமானாலும் மருந்தலாம் இதுல என்ன குப்பை கோபுரம் அப்படியே இருங்க என் அக்காவை கூட்டிட்டு வரேன் என்னடா கிராக்கி வந்துச்சு என்ன கிராக்கி சாதாரண கிராக்கி நாட்டு மகாராஜா வந்துக்கிறாரு மகாராஜாமா ஐயோ 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 டேய் குடிக்க தண்ணி ஓடுமா நான் போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வாடா நீ அவர் கூட்டு உள்ள உட்கார வச்சு நான் பாத்துக்கிறேன் நல்லா பத்தினி வேண்டாம் தெவிடியா மாரி பண்ண கூடாது அப்புறம் அவர் ஓடி போடுவாரு நம்ம பாத்து சரிடா அவர் கூட்டு உள்ள உட்கார நான் வரேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க 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 பெண்ணே இந்த அடர்ந்த கானகத்திலே இந்த தன்னன் தனிமையிலே குடித்தலை இப்பேற்பட்ட அடக்க உடைக்கமாக இருக்கின்றார் நீங்கள் இருவரும் தனியாக இருக்கின்றீர்களா என் தாய் தந்தைகள் இறந்து விட்டார்கள் நாங்களும் தனிமையிலே நானும் என் அக்கா தம்பியா காரணம் என்ன நீங்க எல்லாத்துக்கு வாங்க மீனா வீட்டுக்கு
மீனாட்சி மிஸ் மீனா ஏய், மிஸ் மீனா அவன் கொஞ்சம் பைத்தியம். அப்படியா? வேற ஒண்ணும் இல்ல. பெரிய பேர் என்ன? நேத்து அம்மா வரல இப்பதான் தெரியுது தெரியுது கொஞ்சம். என்னங்க மூஞ்சி முள்ளி விளையாடும் போது என்ன தண்ணி ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ அது ஒண்ணு இல்ல மாப்பழம் வாழை மூணு தூக்கி போய் பீ எடுத்து இசைந்தி வந்திருக்காரு முக்கணி சாரி. ஆமா. இதை போன்ற என்னுடைய அரண்மனையில பருகியது கிடையாது. அதனால் தெரியவில்லை. இந்த குஸ்டல்ல நீ மேல போயிடலாம் எங்குமே கிடைக்காது. மென்மேலும் மேலும் குடி 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 சீக்கிரம் குடி. இதை குடித்தவுடன் என்னுடைய தலையெல்லாம் சுற்றுகிறது. சுத்தணுமே இல்லைன்னா மீனா சரக்கு வேலை செய்யுமா? சொன்னாவா ஒட்டி வச்சுட்டு போட போறேன். 45,000 என்னால் ஒரு இடத்தில் நிற்க முடியவில்லை. நிற்க முடியாது. என்ன காரணம் என்று அப்படி நாட்டு ஆடும் அப்படி காடு. ஐயா, ஆமா ஆடுல ஐயோ, நடமாடுவது போலே தெரிகின்றது. பெண்ணே, நீதான் நடமாடி கிடக்குற சாமி. ஆமா, உன்னை பார்த்த உடனே ஒரு இரும்பு துண்டை காந்தகம் பார்த்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று நீ என்னை இழுக்கின்றாய். அருகாசி செய்யும். பெண்ணே, உன்னை பார்த்த உடனே எனக்கு காதல் வந்து விட்டது. காதல ஆகையால் என்னை மாமா என்று கூப்பிட்டு கட்டி அணைத்தி ஒரே ஒரு முத்தத்தை ஆமாண்டா மொத்தத்தை கூட இருந்தா உனக்கு மூஞ்சாயிருக்கு. பெண்ணே, ஆ? உன்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி தெரியுமா இருக்கின்றது? எப்படி இருக்கு?